கிட்டத்தட்ட புதிய அரசு பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்த நிலையில் வந்து தன்னுடைய வாக்குறுதிகளை வந்து நல்ல நிறைவேற்றுவதாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் வந்து முதல்ல வந்து நீங்க வந்து முதல் கையெழுத்தை வந்து 500 யூனிட், அதாவது 200 யூனிட் இலவசம் சொல்லிட்டு அந்த கையெழுத்து முதல் நாள் வந்து பதவியேற்பு அன்னைக்கு போட்டிருந்தார். அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி என்று தேர்தல் வாக்குறுதி கூறியிருந்தார். ஆனால் எப்படி கூறியிருந்தார் என்பது வந்து ஏற்கனவே விவசாயிகளுக்கு அதிருப்தி ஏற்படுத்துகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த தள்ளுபடி அறிவிப்பு வந்திருக்கு. தமிழக அரசின் புதிய கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்புக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. எதற்காகனா கிட்டத்தட்ட 5 ஏக்கர் உள்ள விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கூறப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தேர்தல் வாக்குறுதி மீறப்பட்டுள்ளதாக சங்கத்தின் மாநில செயலாளர் நடராஜன் அவர்கள் குற்றம் சாட்டினார். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது அறிவிப்பில் ரூபாய் 50,000 வரை மட்டுமே முழுமையாக தள்ளுபடி என்றும் 1 லட்சத்திற்கு மேல் உள்ள கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகளுக்கு வெறும் 5,000 மட்டுமே தள்ளுபடி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது விவசாயிகளை பெரும் ஏமாற்றம் அடையுது என்று ஒரு அறிக்கை இருக்கார். ஏறக்குறைய எல்லா தரப்பு விவசாயிகளுக்கும் இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. இது தேர்தல் வாக்குறுதி இல்லை, தேர்தல் ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? தாவேகா ஆட்சி அப்படிங்கறது வந்து மாற்றத்திற்கான ஆட்சி. அதனாலதான் அவங்க வந்து தாவேகாக்கு நம்ம ஓட்டு போடுவோம். எலெக்ஷன் நேரத்துல வந்து எல்லார்கிட்டையும் போய் கேட்ட பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, பெருவாரியான மக்கள் சொன்ன பதில் என்னன்னா, மாற்றத்திற்கான ஆட்சி இது, நாங்க மாற்றத்துக்காக இந்த ஆட்சி, இந்த ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 2 திராவிட கட்சிகளும் எங்க எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டது, அதனால நாங்க இது போட்டு போறோம் அப்படின்னாங்க. தாவேகா ஆட்சி வந்தது. ஆனா ஒரு மாற்றத்திற்கான ஆட்சி யாரை எதிர்த்து போரிட்டதோ, நீங்க நல்லா பார்க்கணும். தாவேகானுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அவங்க சொன்னது என்னன்னா, எங்களுக்கு வந்து போட்டியே நாங்க வந்து திமுக கூட தான் அப்படின்னு சொன்னது இதுதான். ஆனா அந்த தாவேகா ஆட்சியை பிடித்தவுடன், அதாவது தாவேகா ஆட்சியவே பிடிக்கல, ஆனா அது என்ன பெரும்பான்மை ஆட்சின்னு எல்லாரும் ஒரு பிம்பத்தை தான் கட்டமைச்சாங்க. அது பெரும்பான்மை பெறவில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு பற்றாக்குறையாக அளவுக்கு தான் சீட்டை பெற்றார்கள். ஒரு மைனாரிட்டி ஆட்சியா தான் இருந்தார்கள். அதையும் நம்ம பாக்குறோம். அப்படி ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க போய் வந்து அவங்க ஆட்சி அமைப்பதற்காக எந்தெந்த கட்சிகளிடம் அவர்கள் பேரம் பேசினார்கள், அவங்க போய் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா, எந்த கூட்டணியை எதிர்த்து நாங்கள் போராட போகிறோம், நாங்கள் எந்த கூட்டணி அமைக்காம நாங்க தனியா நின்று நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு எல்லாம் வாய்க்கிலேயே பேசினார்களோ அந்த கூட்டணியிட்ட இருந்தா போய் எடுத்தாங்க. யாரெல்லாம் எடுத்தாங்க நமக்கு தெரியும். யாரெல்லாம் அந்த கூட்டணியில இருக்காங்க பாருங்க. திமுக கூட்டணியில இருந்தது யாரெல்லாம்? விசிகா, காங்கிரஸ், IUML, 2 கம்யூனிஸ்டுகள், இவங்க திமுக. இது கூட்டணி மேஜரா இருந்த திமுக கூட்டணி. தனி சின்னத்துல போட்டிட்டவர்கள் எல்லாரும். இன்னைக்கு இந்த கூட்டணி அப்படியே பிரிஞ்சு இன்னைக்கு எங்க இருக்கு? தாவேகா கிட்ட இருக்கு. அவ்வளவுதான். முதல்வர் வந்து திமுக வந்திருந்தா ஸ்டாலின் வந்திருப்பாரு. அதுக்கு பதிலா முதல்வருக்கு பதிலா இப்ப விஜய் வந்திருக்காரு. இவ்வளவுதான் மாற்றம் வந்திருக்கு, இடம் மாற்றம் நடந்திருக்கு. ஆனா நீங்க பாருங்க, கொள்கையில மாற்றம் வந்திருக்கா? அதாவது தமிழகத்துல மாற்றம் உண்மையிலேயே எல்லா மக்களுக்கும் மாற்றம் வருகிறதா, வரப்போகிறதா அப்படின்னா நிச்சயமா வரப்போற மாதிரி நமக்கு தெரியல. இப்ப ஒரு உதாரணமாக நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியே முதல்ல நம்ம பார்ப்போம். பயிர்க்கடன் தள்ளுபடியில சொல்லப்பட்டது என்ன? தேர்தல் அறிக்கையில சிறு குறு விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி. பெரு விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி. இது அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கை, வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியில அவர் சொன்னார். இன்னைக்கு என்ன அவர் பண்ணியிருக்காரு? 25% யாருக்கு? சிறு குறு விவசாயிகளுக்கு. பெரு விவசாயிகளுக்கு 5% மட்டும், அதாவது 50,000 வரைக்கும் பயிர்க்கடன் மற்றவங்களுக்கு சதவீதத்தினுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப இது என்னங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல்? இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப பாருங்க, இது வந்து பெரிய ஏமாற்றம் தானே. இப்ப என்ன மாற்றம் வந்து விட்டதுன்னா, ஏமாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க பாக்கணும், திமுக என்ன சொல்லுச்சு? அதாவது கடந்த 2021 எலெக்ஷன்ல வரும் பொழுது அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில அனைத்து மகளிர்களுக்கும் நாங்க வந்து உதவித்தொகை வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஏமாற்றம் அப்படின்னா வந்து நகைக்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் முழுமையாக வைங்கின்னு வேற எல்லாம் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் அந்த உதவித்தொகை, நகைக்கடன் தள்ளுபடி காத்துல பறந்து போச்சு. அப்ப என்ன மாற்றம் வந்தது? அப்ப திமுக என்ன செஞ்சதோ
அதை தான் இன்னைக்கு தாவேக்கா செஞ்சிருக்கு. நீங்க ஆரம்ப காலத்துல இருந்தே பார்க்கணும். அண்ணாதுரை என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் தேர்தல் பிரச்சாரத்துல வரும்பொழுது, அதாவது அவருடைய தேர்தல் பிரச்சாரம் அப்போ என்ன சொன்னாங்க, ₹1 3 படி அரிசி, இதுதான் உங்களுடைய பெரிய கோஷமாக இருந்தது. எல்லா இடத்துலயும் அதுக்காக பாட்டெல்லாம் பாடி அப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தி வந்தாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா பேருக்கு ஒரு 2 இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, போடல. ஏன்டா போடல அப்படின்னா, எங்ககிட்ட பணம் இல்லை, அதனால நம்ம போடல. 3 படி என்பது லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அடுக்குமொழியில எல்லாம் பேசி மக்களை ஏமாற்றினார்கள். கருணாநிதி என்ன பிரச்சாரம் செஞ்சாரு, 2 ஏக்கர் நிலம் இலவசமாக நிலம் பட்டா தரப்படும் அப்படின்னாரு. 2 ஏக்கர் நிலம் ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னா தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த ஜனத்தொகைக்கு நிலமே இருக்காதே அப்படின்னு எல்லாம் யோசிச்சா, அப்ப அதையே அவங்க ஆமா அப்படின்னு சொல்லி அதை கடைசியா நிறைவேற்றவே இல்லை. ஏதோ சில பேர் கொடுத்து முடிச்சிட்டாங்க பாக்குறோம். அப்ப அதனுடைய அடுத்த வெர்ஷனா ஸ்டாலின் வந்த பொழுது எப்படி பார்த்து சொன்னாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கிறத நம்ம கடந்த ஆட்சியில பார்த்துட்டோம். கல்வி கடன் தள்ளுபடினாங்க, இது அது எல்லாத்தையுமே கடைசியா வந்து அது கடைசியா என்ன பண்ணாங்க, தாலிக்கு தங்கத்தை உடனே என்ன பண்ணிட்டாங்க, நாங்க அதை தான் மகளிர் உரிமை தொகையா கொடுக்குறோம், அதை நாங்க வந்து கல்வி கடனா மாத்துறோம், என்னெல்லாமோ சொல்லி அது ஒன்றும் எதையுமே தராம மக்களை ஏமாத்தி ஒரு மாதிரியாக ஆட்சியை புரிந்தார்கள். அந்த ஆட்சியிலிருந்து நாங்கள் மாற்றத்தை நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னு வந்தவர் தான் இவர். இவர் என்ன பண்ணாருன்னா, இது ஏதாவது நீங்க அண்ணாதுரையும் விஜயும் டைரக்டாவே கம்பேர் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா, ₹1 3 படி அரிசி, இதுதான் எங்களுடைய இது, ராட்டை சுத்தி ஒரு இப்படியெல்லாம் அன்னைக்கு அந்த பாட்டெல்லாம் பாடிதான் அவங்க வந்தாங்க இந்த திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது. அப்ப இன்னைக்கு இவர் என்ன பாட்டு பாடினாருன்னா, ₹10 பாட்டிலுக்கு ₹10 அந்த பாட்டெல்லாம் பாடி செந்தில் பாலாஜியை வந்து எந்த அளவுக்கு இது பண்ணுமோ எல்லாம் பண்ணாங்க. இவங்க ஆட்சி கொண்டு என்னடானா பாட்டிலுக்கு ₹20 ஆயிடுச்சு, இந்த ₹10 ₹20 ஆயிடுச்சு. சரி என்னடா இந்த ₹10 பிரச்சனை இருக்கே, இது என்ன கதை அப்படின்னு கேட்டா, இன்னைக்கே ஒரு அமைச்சர் அந்த மது விலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க அந்த ₹10 வசூலிக்கிறது என்னமோ உண்மைதான், அந்த ₹10 தான் அந்த கடையினுடைய நிர்வாகம் நடக்குது, அதனால ₹10 வசூலிக்கிறோம், இப்பதானே நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், நாங்க கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அது எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். சரி இவங்க என்ன சொன்னாங்க, கனிமொழி அக்கா மது விலக்கை நாங்கள் வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொன்னாங்க. தேர்தல் வந்து ஜெயிச்சு வந்த பிறகு மதுவிலக்கு மதுவிலக்கு கையெழுத்து போடுறோமா, எப்ப சொன்னோம் நாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு அந்த வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சு இதே விஜய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு. துறையினுடைய அமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, விக்னேஷா அவர் என்ன நிறைய பேர் பூசாங்க பேரே தெரிய மாட்டேங்குது. அந்த அமைச்சர் என்னத்திக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முழு மது விலக்கெல்லாம் அமல்படுத்த முடியாது, வாய்ப்பு இல்லை, அப்படி அமல்படுத்தினா அது கஞ்சாவும் கள்ளச்சாராயமும் பெருகிடும் அப்படின்னு இப்ப சொல்லிட்டார். இதையேதான் ஏற்கனவே கருணாநிதி சொன்னாரு. அதுக்கப்புறம் கனிமொழி வந்த போது சொன்னாங்க, நாங்க எங்க சொன்னோம் அப்படின்னு அவங்க பல்ட்டி அடிச்சாங்க. இன்னைக்கு இப்ப இவங்களும் சொல்லிட்டாங்களா. இப்ப இதுல என்னங்க மாற்றம் வந்துருச்சு, இப்ப இது திராவிட மாடலினுடைய 2.0 தவிர இதுல வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏதோ ஒரு அலை அடிச்சதுல ஒரு சுனாமி வந்ததுன்னா அலையடிச்சு கடல்ல இருந்து எல்லாத்தையும் என்னென்னமோ கொண்டு வந்து கடற்கரையில கொண்டு வந்து தள்ளிட்டு போயிரும் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு அடிச்ச ஒரு அலையில இப்ப இவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்களே தவிர இதுல என்ன மாற்றத்தை இவர்கள் கொண்டு வர போகிறார்கள். சரி சட்டம் ஒழுங்கு இவ்வளவு நாள் ஆச்சு, எங்களுக்கு டைம் கொடுங்க, 1 மாசம் கிட்ட ஆயாச்சு இன்னைக்கு ஆட்சி அமைத்து. ஆனால் இந்த 1 மாதத்திற்குள்ளார எவ்வளவு கொலைகள், கற்பழிப்புகள், இன்னும் இந்த துறையெல்லாம் இப்ப முதல்வர் தானே, நானே நேரடியாக பார்க்க போகிறேன், நல்லா பாத்துக்கணும். இதேதான் நம்ம முன்னாள் முதல்வர் சொன்னார், நான் வந்து சர்வாதிகாரியாக ஆவேன், நான் இந்த துறையெல்லாம் அவரும் அவர் கையில தான் வச்சிருந்தார். இப்ப இவரும் அதே போலதான் எல்லாத்தையும் தாங்க கையில தான் வச்சிருக்காரு. ஆனா ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? இன்னும் சொல்ல போனா வந்ததுக்கு இடையில பாத்தீங்கன்னா எவ்வளவு கொலைகள், இன்னும் அந்த கற்பழிப்புகள், இன்னும் அந்த பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, இதுதான் இன்னைக்கும் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது பாக்குறோம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைச்சரவையோ இல்ல ஒரு தெளிவான ஒரு அமைச்சரவையோ அப்புறம் என்ன சொன்னாரு, நான் தான் பவர் சென்டர், இங்க வேற எந்த பவர் சென்டரும் கிடையாதுனர். ஆனா இன்னைக்கு எல்லாமே ஆதவர்ஜுனா தான் பேசிட்டு இருக்காரு. ஆமா, மக்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. சரி, அவர் பதில் சொல்றதோட மட்டும் இல்லாம இங்க இருந்து வேற இந்த நிறைய பேர் இப்ப குதிரை பேரம் நடக்கிறது, எல்லா கட்சியில இருந்து எல்லா அமைச்சர்களும் அங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களையும் யாரடா போய் பாக்குறாங்கன்னா ஆதவர்ஜுனாவை தான் போய் பாக்குறாங்க, இவரை போய் யாரும் பாக்குற மாதிரியே தெரியல. அப்ப எப்படி எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது இன்னைக்கு இந்த 1 மாசங்கள்ல
நமக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்களா என்றால் இல்லை என்று தான் நம்மளால தெளிவாக சொல்ல முடியும். அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலும் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் நாளுக்கு நாள் இது மோசமாகி கொண்டே போகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. நாங்கள் போதைப் பொருளை உடனடியாக ஒழிப்போம். எந்த ஒரு அதுவும் தன்னுடைய கட்டுப்பாடுல தான் வச்சிருக்காரு. முதல்வர் துறை எல்லாமே முதல்வர் கையில தான் இருக்கு இந்த துறைகள் எல்லாமே. அப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க? இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இதுவரை நம்ம கண்ணில் தென்பட்ட வரையில் படவில்லை என்றுதான் நாம் பார்க்கிறோம். இதே நேரத்துல மேற்கு வங்கத்திலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்ததற்கு பிறகு மக்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைத்தவர்கள் அன்றைய தேர்தல் காலத்தில் இறங்கினார்களோ அதை ஒன்றொன்றாக இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். ஒரு வலுவான ஆட்சி என்பதற்கு உதாரணமாக அங்க எங்க இந்த டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் அராஜகமாக ஆக்கிரமிப்புகளை செய்து வைத்திருந்ததோ அது அனைத்தையும் மீட்டு வருகிறார்கள். ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, எதிர்கட்சிகள் ஏதாவது இவர்கள் மேல குற்றம் சொன்னா உடனே அதை வாபஸ் வாங்கிடுறாங்க. ஒரு பயந்த ஒரு ஆட்சியாகத்தான் இங்க இருக்கிறதே நம்ம பார்க்க முடிகிறது. அங்கேயும் சரி மக்கள் நல்ல விஷயங்களாக பெண்களுக்கு 3000 ரூபாய் தருவதோ இல்ல பஸ் இலவசமோ எல்லாமே அறிவித்திருந்தாலே அதை எல்லாம் இப்ப ஒன்றொன்றாக அதற்குள் நிறைவேற்றி முடித்து விட்டார்கள். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, நான் வெள்ளை அறிக்கை தரப்போம். என்னதுக்கு வெள்ளை அறிக்கை தரப்போறாங்க? எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு, அது என்ன இவர் வெள்ளை அறிக்கை இவர் தரப்போறாரு? அப்ப இதெல்லாம் பார்க்காம தான் நீங்க இவ்வளவு பெரிய இலவசங்களை நீங்க அறிவிச்சீங்களா அப்படிங்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் எழுகிறது அல்லவா? அதனால இந்த திமுக ஆட்சியில் இல்லை, டைரக்ட் ஆட்சியில் இல்லை, இன்டைரக்டாக இன்னைக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது என்பது இன்னைக்கு திமுக தான். அதனால திமுக 2.0 ஆட்சி என்பது இன்னைக்கு தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தாவது இந்த விசிலடிச்சாங் குஞ்சுகள் அவர்கள் இதை உணர்வார்களா? இதையெல்லாம் தட்டி கேட்பார்களா? அன்னைக்கு எங்க விஜய் என்னாவை நாங்கள் ஆட்சியில் அமர வைப்போம், அவர் எல்லாம் செஞ்சிருவாரு அப்படின்னு இவங்க சொன்னாங்கல்ல. இப்ப இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் இனி அதை தட்டி கேட்ப கிளம்புவார்களா? மாற்றம் வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.